ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேங்க. இது நான் எப்படி ஆரம்பிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் ஆக மொத்தம் கடவுள்கிட்டேருந்து உத்தரவு வந்ததுனால நான் இதை செய்கிறேன். எந்த சாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கருப்பு சாமி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், உத்தரவு வாங்கிட்டு நான் பண்ணுறேன். ஏன்னா அது கிராமத்து தேவதை. இப்போ நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள் பார்க்குறவங்க எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நீங்கள் கும்பிட்ற அந்த குல தெய்வமாக இருக்கட்டும், அல்லது மெயின் தெய்வமாகவே சில பேருக்கு அல்லா, ஜீசஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரு எல்லாமே ஒன்று தான் நான் சொல்லிட்டேன். ஒரு சின்ன ஒரு காணிக்கை வந்து ஒரு 11 ரூபா. நீங்கள் இப்போ அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 11 ரூபா நீங்கள் வந்து எடுத்து போய் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட, இந்துவாக இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வைங்க. மற்ற எந்த சாமியாக இருந்தாலும் இல்லை எனக்கு குலதெய்வமே நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த சாமி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு 11 ரூபாய் எடுத்து யூனிவர்ஸ் கிட்ட வைங்க. வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா குல தெய்வங்களோட நீங்கள் நம்புகிற சாமியோட அருள் இல்லாமல் நம்ம கருப்பசாமியோட அந்த ஒரு அருள் வாக்கெல்லாம் வந்து எடுக்க முடியாதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரீடிங் ஃபுல்லாகவே கருப்பசாமி தான் வரப்போகிறாங்க. அவர் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து நம்ம அடிக்கடி நினச்சிட்டு வாங்க. நீங்கள் சொல்லிட்டு வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்த்துறாத அளவுக்கு எல்லா விஷயமும் டோட்டலாக மாறி இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு பார்த்துட்ருக்கீங்க. பட் ஆனால் இங்கே தெளிவான ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு தெளிவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைல் 1, பைல் 2, பைல் 3ன்னு கொண்டு வர போகிறேன். அதுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கருப்பு சாமி இருக்குது பாருங்கள். அந்த 3 கருப்பு சாமியில் நீங்கள் எந்த சாமி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, எது உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வுக்கு ஏற்றபடி இருக்கோ, எது உங்களுக்கு சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ, அதை ஒரு நிமிஷம் மூச்சு காற்று உள்ளே விட்டு வெளியில் விட்டுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எது சூஸ் பண்ணணுன்னு தெரியுதோ அந்த ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பைல் 1, பைல் 2, பைல் 3. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற கருப்பன சாமி, எந்த சாமி உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதோ அந்த சாமியோட போஸ்டர் பைல் 1, பைல் 2, பைல் 3 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்குள்ள உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாய்வதாக கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூச்சு காற்று வெளியில் போகும்போது எதிர்மறையான சிந்தனைகள் உங்களை விட்டு வெளியே செல்வதாக கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பைல் 1 பார்க்கலாமா? பைல் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி டம்ளர் தண்ணி குடிச்சிக்கோங்க. உண்மையிலே வந்து கருப்பசாமியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்றேன். கருப்பசாமி ரீடிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அவங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு இப்படியே ஒருத்தங்க ஏமாற்றிட்டே இருக்காங்க, எனக்கு வராத கடன் வரணும், என்னை ஒருத்தங்க நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, எனக்கான நியாயம் இல்லை, எனக்கான அநீதி நடந்துகிட்ருக்கு என்னை சுற்றி அப்படின்னு நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பட் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாருங்க நம்ம கருப்புசாமி. கருப்புசாமி அப்படிங்கிறது வந்து ஒன்றே ஒன்று தாங்க. பட் ஆனால் கிராமத்தில் அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு பேர் வச்சு செல்லமாக கூப்பிட்றது நிறைய பேர் இருக்குங்க. அதில் என்னென்ன பேர் அப்படின்னா, கருப்பில் வந்து சமய கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, புனகு கருப்பு, 18ஆம் படி கருப்பு. 18ஆம் படி கருப்புங்கிறது ரொம்ப ஃபேமஸான கருப்புசாமியோட பேருங்க. ஆகாய கருப்பு, மாயக்கருப்பு, மயான கருப்பு, சப்பானி கருப்பு, சன்னாசி கருப்பு, சந்தன கருப்பு, நொண்டி கருப்பு, சங்கிலி கருப்பு. சங்கிலி கருப்பும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. கோட்டை கருப்பு, சங்கரலிங்க கருப்பு, சோன கருப்பு, முத்து கருப்பு, மராநாடு கருப்பு, சொடலமாட கருப்பு, ஒண்டி கருப்பு, மாசான கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பணசாமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அவர் வந்து என்னென்னா, கூப்பிட்டா உடனே வருவார். அவரை நம்பி கூப்பிட்டிங்கன்னா உடனே வருவாங்க. அதனால தான் வந்து இந்த இதில் பார்க்கணும் தெரியுங்களா, நம்ம வந்து
சபரிமலைக்கு மாலை போட்டு போகும்போது துணையாக கூட்டு போகிறது யார் அப்படின்னா கருப்புசாமியை தான். அப்போ தான் வீட்டை விட்டு வெளியே தாண்டும் போது ஒரு தேங்காய் ஒன்று உடைப்பாங்க. அது எதுக்குன்னே தெரியாது, சாஸ்திர சம்பிரதாயம்னு நினைப்பாங்க. இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியில் போய் நான் வந்து சபரிமலை சாஸ்தாவை நான் பார்க்க போகிறேன், அது வரைக்கும் என் வீட்டில் உள்ள அத்தனை உறுப்பினர்களையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காயை அங்கே வாசலில் உடைக்கிறதுங்க. வீட்டுக்கு வரும்போதும் அந்த எல்லை தெய்வம் வந்து அது வரைக்கும் அந்த கருப்பணசாமி அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பத்திரமா பார்த்துக்குவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வாசப்படி மிதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைச்சி, கருப்பணசாமி நீ என் குடும்பத்தை காப்பாற்றுறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கருப்பணசாமிக்கு தேங்காய் உடைக்கிறோம். ஸோ வந்து கருப்பணசாமி அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான காடுங்க. அருவாள் வச்சுருப்பார், சுருட்டு குடிப்பார், சேவல் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, நான்வெஜ் ஆட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளை வந்து காவல் காக்கிற ஒரு தெய்வம். கெட்டதுலேருந்து நம்மளை கெட்டதுலேருந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு உருவங்க. நம்ம ரொம்ப பயத்தில் இருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில, எனக்கு வந்து ஈவில் மேஜிக் இருக்குது, நிறைய பேர் என்னையும் என் குடும்பத்தாரையும் பிரிக்கிறதுக்கு, என்னையும் என் கணவனையும் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சதி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் அதை மீறி ஒன்றுமே வெளியில் வர முடியல அப்படின்னா இவங்க இந்த காவல் தெய்வம் மாதிரி ஒரு தெய்வம் வந்து பவர்ஃபுல்லான தெய்வம். நிறைய பேர் இருக்காங்க, முனீஸ்வரர் இருக்காங்க, ஐயனார் இருக்காங்க, மதுரை வீரன் இருக்காங்க, எல்லாமே இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு தலைமை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்களா, சில சாமிகள் இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம கருப்புசாமிக்கு மிஞ்சினது வேறு அந்த கிராமத்து சாமியில் இவர் தான் ரொம்ப. இதுக்குன்னே வந்து வருஷம் வந்து பெரிய திருவிழாவாக நடத்துவாங்க. அந்த கோயில் திருவிழாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லுங்க, செம்ம பவர்ஃபுல். என்னால் முடியல கடவுளே, என்னால் போராட முடியல, நான் நிறைய பார்த்துட்டேன், நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்து என்னால் வந்து துணிஞ்சு வந்து என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை காப்பாற்று அப்படிங்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், வாய்மை உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அப்போன்னா கருப்புசாமி உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவார். ஸோ ஏன்னா இதெல்லாம் நிச்சயமான ஒரு உண்மை. அப்போது வந்து இதுதான் மெயினான ஒரு விஷயம். உங்ககிட்ட தப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தங்க அழிஞ்சு போகணுன்னா நீங்கள் வந்து வேண்டிக்கக்கூடாது. அது என்னன்னு அவருக்கே தெரியும். அப்போது உண்மையாக இருக்கிற பக்கம் கண்டிப்பாக கருப்புசாமி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார், நம்பினவங்களுக்கு காட்சி தருவார். அப்போது அவர் எப்படிலாம் இருப்பார், எந்தெந்த நேரத்துலலாம் அவர் வந்து நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர முடியும் அப்படின்னா, குதிரை சத்தம் கேட்கலாம், குதிரைங்களை நீங்கள் பார்க்கலாம், கருப்பு குதிரை பார்க்கலாம், அல்லது வந்து பள்ளி அந்த வாசல் படி ஏறுற அந்த மேலே வந்து நீங்கள் சாம்பல் கலர் பள்ளி பார்க்கலாம், கருப்பு கலரில், அதாவது ஒரு ஆஷ் கலரில் ஒரு பள்ளி, ஒரு பழுப்பு நிற பள்ளி கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருப்பு கலரில் ஒரு நாய் வந்து நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி வர்றது கூட நீங்கள் பார்க்கலாம். சுருட்டு வாசனை பார்க்கலாம். அப்புறம் சந்தனமும் வந்து ஜவ்வாதும் கலந்த ஒரு வாசனை திடீர்னு வந்து உங்களுக்கு வாசனையாக வரும். இதெல்லாம் வந்தாலே வந்து கருப்பணசாமி உங்களுக்கு துணைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கும்பிட்ற அந்த கருப்பணசாமி உங்கள் கூட தான் இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை. உங்கள் எதிரிகளுக்கு தான் இனிமேல் வந்து அவங்க விழுகக்கூடிய அந்த டைம் வந்துடுச்சு, அவங்க ஆட்டம்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அந்த நேரம் வந்துடுச்சு, இனிமேல் உங்கள் ஆட்டம் ஆரம்பம், அவங்க ஆட்டம் அழிய போகிற ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயங்க. அதனால் இங்கே நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கடவுளோட நம்பிக்கை. எந்த விஷயமே இங்கே நம்புறது மட்டும்தான் நடக்குது. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் இங்கே நடக்குது. அப்போது நம்ம நம்பிக்கை வந்து நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, அது உண்மையாக இருக்குதாங்க. நம்மளால் முடியல, நம்மளால் என்னை காப்பாற்ற முடியலங்க, கடவுளே நீயே எனக்கு துணையாக இருந்து பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சரணாகதிக்குள்ளே வந்து இனிமேல் என்னோட கருப்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அப்படி தான். நம்ம பைல் 1, பைல் 2, பைல் 3 நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ரீடிங் பார்க்குற இந்த கருப்பு உங்களோட பிரச்சனைகளை பார்த்துக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன விதமான கார்டு வருதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஓம் கருப்பசாமியே துணை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. எந்த பைல் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் பைல் 1, பைல் 2, பைல் 3ன்னு போடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க அதையும் இதில் எனர்ஜி போடுங்க, ஓகேங்களா? பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஏன்னா எனர்ஜிக்குள்ளே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, உங்களோட தாழ்மையான கமெண்ட் பண்ணுங்கள். பைல் 1, பைல் 2, பைல் 3 எது ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் கருப்பு உங்ககிட்ட பேச போகிறாங்க. உங்களோட அத்தனை கோரிக்கைகள், உங்களோட அத்தனை கஷ்டங்கள், உங்களுடைய அத்தனை போராட்டங்கள் எல்லாத்தையும் அவர் காலடியில் கொட்டிடுங்க. இன்றைக்கி காவல் தெய்வமான கருப்புசாமியோட ஸ்பெஷல் ரீடிங்கை ஃபஸ்ட் டைம் இந்த தடவை தான் நான் கருப்புசாமி ரீடிங் கொடுக்குறேன். கருப்புசாமியோட துணையை வாங்கிக்கிட்டு கொடுக்குறேங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தான் நான் கருப்புசாமிக்கிட்ட போக முடியும், ஓகே? விநாயகப் பெருமானே, அதில் வீரனையா வீரமாத்தியம்மா வரதராஜ பெருமாள், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு 11 ரூபா எடுத்து நானும் வைக்கணுங்க, இல்லைங்களா? எப்பயுமே இங்கே காசு வச்சுருக்கேன். நானும் ஒரு 11 ரூபா எடுத்து வச்சுட்டேன் கருப்பணசாமிக்கு.
இந்த எடுத்து வைக்கிற காசு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த எடுத்து வைக்கிற காசு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இது வந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு துணியில் கூட மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் வேண்டின கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் இந்த 11 கொண்டே அந்த உண்டியலில் போட்டு ஒரு சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று அந்த கடவுளுக்கு வந்து நேர்த்தி ஏதாவது ஒன்று வேண்டியிருப்பீங்க தெரியுங்களா? இல்லை வந்து சுருட்டு வாங்கி கொடுக்கறது, ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டே அங்கே போய் செலுத்திடுங்க. அது உங்கள் விருப்பங்க. நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க. எனர்ஜி வந்துச்சு. இங்கே பாருங்கள், எனர்ஜி இதெல்லாம் தாங்கவே முடியல. கருப்பண்ணசாமியோட எனர்ஜி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ணலாம் இப்போது? கருப்பா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுக்கு மன்னித்தருள்க. கருப்பண்ணசாமி, ஓம் கருப்பண்ணசாமி நமோ நமக. ஓம் கருப்பண்ணசாமியே நீயே துணை. ஓம் கருப்பண்ணசாமி நீயே துணை. ஓம் கருப்பண்ணசாமி நீயே துணை. ஏன்னா டக்குன்னு அந்த கடவுளோட பவர் வந்து எடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள். கருப்பண்ணசாமியோட மூல மந்திரம்னு ஒன்று இருக்குங்க. ஓம் க்ரும் அசிதாங்காய மகாவீர பராக்கிரமாய கதாதராய தூம்ர நேத்ராய தம்ஷ்ட்ரா கராலாய மாலாதராய நீலாம்பரதாய சர்வ பாபக்னே சர்வ பயாக்னே சிவபுத்திராய கிருத்யாய கிருபாகராய ஸ்வாஹா. இது வந்து கருப்பண்ணசாமியோட மூல மந்திரம். கருப்பண்ணசாமி சிவனோட குழந்தைன்னே சொல்லலாங்க. இது வந்து ஐயப்பனுக்கு ஒரு காவல் தெய்வமாக அனுப்பிவிட்டது சிவன் தான். ஸோ கருப்பண்ணசாமி அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு தெய்வம் கிடையாது. நம்ம சிவனோட ஒரு படைப்பு தான். சிவனோட குழந்தைன்னே சொல்லலாம். ஸோ எல்லாம் ஒன்று தான். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி என்ன கார்டு இன்றைக்கி கருப்பசாமி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கருப்பா, நீயே இவங்களுக்கு கொடு. ஆனால் எனர்ஜி ரொம்ப வைப்பாக இருக்குங்க. அப்படியே எனக்கு வேர்த்து வேர்த்து ஊற்றுது. பைல் 1 இன்றைக்கி என்ன விதமான கார்டு வருது பார்க்கலாமா? 1 2 3 4 5. ஆண்டவரே கருப்பா, சூப்பர். சூப்பர். கடவுளே, எனக்கு பென்டக்கல் ரூபத்தில் கெரியர் ரூபத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வராதான்னு கேட்டுட்ருக்குறீங்க. என்னோடய போன லவர் எனக்கு கிடைக்கணும். என்னோடய லவராகவும் இருக்கலாம், அல்லது கணவன் என்னோட மனசை புரிஞ்சிக்காமல் இன்னொரு விஷயம் வேணும்னு போயிட்டாரு, அல்லது உங்களை விட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் இது எல்லாமே சேரக்கூடிய ஒரு தருணம் தான். நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த பர்சனை உன் லைஃப்பில் நான் சேர்த்து வைக்கிறேன். நீ கவலைப்படாத. நீ வந்து இனிமேல் எந்த விதமான ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இனிமேல் எந்த விதமான ஒரு வாக்குவாதத்துக்கோ யார்கிட்டையும் நீ பேசி பேசி மனசில் வந்து ஒரு வெறுமையான சுச்சுவேஷன் வந்திருக்கும். உங்களுடைய அந்த ஒரு கஷ்டத்தை மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே வந்து ஒன்றுமே சரியாக ஆயிருக்காரு. அதனால் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். உங்களுக்கான அந்த ஒரு பென்டக்கல் லெவலில் உயர்த்துறதும் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நீ ஆசைப்பட்டவனோட உன்னை சேர்த்து வைக்கிறதும் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கருப்பு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த விஷயம், அதுக்கு உண்டான விஷயம் அத்தனையும் நான் வந்து உனக்கு உன் லைஃப்பில் நான் அனுப்பி விடுறேன். அனுப்புறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை நான் இப்போத்துலேயே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ இனிமேல் ராஜா மாதிரி எந்த விதமான கவலையும் இல்லாமல் உனக்கு வேணுங்கிற அன்பு உனக்கு கிடைக்கும். நீ ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருப்ப. இது வரைக்கும் உன் பேச்சை கேட்காதவங்களாம் உன் பேச்சை கேட்பாங்க. ஏன்னா நிறைய வந்து ஒரு அடிபட்டிருக்கீங்க நீங்கள். ஸோ இனிமேலாம் வந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீ இனிமேல் ராஜா மாதிரி இருப்பீங்க, ராணி மாதிரி இருப்பீங்க. நல்ல விஷயம் உங்களை தேடித்தான் வந்து கொண்டிருக்கு. அது வந்து கெரியர்லேயும் வருது, உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் வருது. ஸோ நீங்கள் இனிமேல் வந்து எந்த விதமான ஒரு
யோசனையும் பண்ண தேவையில்ல. இது நடக்குமா, என்னோடய விஷயம்லாம் சரியாகுமா அப்படிங்கிற அந்த சந்தேகமே வேண்டாம். கொஸ்டின் மார்க்கே போடாதீங்க. இனிமேல் ஆச்சரியக்குரிய பக்கத்தில் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி ஆசைப்பட்ட விஷயம் கூடிய விரைவில் 4 வாரத்தில் நடந்து முடியுதுங்க. எனக்கு 4 வாரத்தில் நடக்குது பைல் 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ 4 வீக்ஸ்னு போடுங்க. கண்டிப்பாக நம்பணும் நீங்கள். புரியுதுங்களா? இதில் வந்து கேன்சர் எனர்ஜி, ஏரிஸ் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி, நீங்கள் நம்புகிற அத்தனை விஷயமும் எஸ் தான். இதில் எதுவுமே நெகட்டிவான ஒரு விஷயம் இல்லை. எல்லாமே வேகமாக வருது. இது வரைக்கும் நடக்காமல் இருந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. கருப்பே உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஓம் கருப்புசாமியே துணை அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு பைல் 1ஆ, பைல் 2ஆ, பைல் 3ஆன்னு போடுங்க. கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்குது. நீங்கள் இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உறவுக்காக ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கீங்க. அந்த உறவு டிவைன் டைம் வந்துச்சு, வருது. எல்லாமே நல்ல காலம் வருது. இனிமேல் அழுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ இனிமேல் ஒரு பெரிய நல்ல பொசிஷனில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் தான் நீ இருக்க போகிற அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஓம் கருப்பசாமி துணைன்னு போடுங்க. ஓகேங்களா? பைல் 1 ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைல் 2. ஓகேவா? பார்க்கலாமா? பைல் 2 பார்க்கலாமா? திரும்ப இதே கார்டில் எடுத்துடுவோம். ஓகேவா? பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன விதமான மெசேஜ் வரப்போகுது பார்க்கலாமா? கருப்பசாமி நீங்களே கொடுங்க. வைப்பு வந்துடுச்சு. வாவ் 1 2 செம்ம வைப்புங்க. அவரோட வேகம், அவரோட துடிப்பு, என்னை கூப்பிட்டியா நீன்னு, நான் ஓடி வரேன் பாரு. உன்னோட கஷ்டம்லாம் இனிமேல் என்னோட கஷ்டம். நீ இனிமேல் அழுகாது. நீ இனிமேல் சந்தோஷமாக இரு. என்கிட்ட விட்டுட்டேல ஒரு பொறுப்பை. அவர்கிட்ட விட்டுட்டா நீங்கள் அதை குறித்து திரும்பலாம் நினச்சே பார்க்கக்கூடாது. அவர் சரி பண்ணி கொடுக்குற வரைக்கும் அது அவரோட பொறுப்பு, அவரோட கஷ்டம். புரியுதுங்களா? இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அவரோட குழந்தை. அதனால் நீங்கள் அழுகாமல், அவரை நம்பினவங்க இனிமேல் அழுகவே மாட்டாங்க. ஸோ வந்து எத்தனை கார்டு வந்துருக்கு? 1 2 3 4 ஒரு வார்டு எடுத்துருவோம். ஓகேவா? பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு வாவ், ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு சக்ஸஸை நோக்கிய பயணம். சூப்பராக இருக்குது. தனிமையெல்லாம் வாட்டி இருக்குங்க. அவங்களுக்கு தனியாக இருந்திருக்கீங்க. யாருமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன். எல்லாம் ரொம்ப குழம்புன சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ரொம்ப ஓவராக அன்பு கொடுத்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு கன்ஃபியூஷன் ஆகி அந்த இடத்துல அன்பு கிடைக்காம தனியாக நின்று கடவுளை பிடிச்சி தேடி அழுது உட்காந்து யாருமே இல்லாமல் ரொம்ப வெறுத்து போய் தான் பார்த்துட்ருக்கீங்க பைல் 2 பார்க்குறவங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம வாழ்க்கை நம்ம தான் சரி பண்ணணும்னு வெளியில் ஒதுக்கி வந்துட்டீங்க. பட் ஆனால் வந்து கடவுள் என்ன சொல்கிறாரு? உனக்கான ஆஃபரும் இருக்குது, உனக்கான பென்டக்கலும் இருக்குது. சூப்பராக கொடுக்குறாருங்க. அதுவும் பென்டக்கல்னாலும் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். புரியுதுங்களா? அப்படி ஒரு செல்வ செழிப்பு. நீ இனிமேல் எதுக்குமே கவலைப்பட தேவையே இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்னங்க கவலை? ஒரு நல்ல உறவு வரணும், நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு உறவு வரணும். விட்டு போன உறவு வந்து தேடி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இங்கே வந்து தெளிவாக தெரியுது. அதுவும் வருது உங்களுக்கு, இதுவும் வருது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ரொம்ப நாளாக வந்து பிளான்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு அந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அப்போது நீங்கள் கும்பிடுற, நீங்கள் மனசில் வச்சுட்ருக்க, இது வரைக்கும் கும்பிடலைன்னா கூட இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கருப்பு சாமி அப்படிங்கிறவங்க கூப்பிட்றவங்களுக்கு போங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் போய் நீங்கள் வேண்டிட்டு வாங்க. வேண்டிட்டு வந்துட்டு அங்கேருந்து துணூறு வாங்கி வச்சுட்டு வந்துட்டு தினமும் நைட்டு பூசிக்கோங்க. எனக்கு நீ இருக்க, துணை இருக்க, இனிமேல் என் பிரச்சனையை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு நியாயம் வாங்கி கொடு. எனக்கு சுற்றி இப்படி அநீதி நடக்குது. கேளுங்க. கேட்டால் உடனே செய்வார். அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அவர்கிட்ட போகும்போது என்ன நினைப்பார்? என்கிட்ட கேட்குற பக்தர்களுக்கு அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அப்பாடா முடிச்சிட்டோம், நம்ம வந்து கோரிக்கையை கரெக்டாக முடிச்சிட்டோம், நம்ம பக்தர்கள் வந்து நம்மளை நம்புகிறாங்க, நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல இவரை அடிச்சுக்கிற மாதிரி இவர் மாதிரி வேறு எந்த அந்த ஒரு காவல், எல்லா காவல் தெய்வமும் ஒன்று தாங்க. பட் வந்து வேகமாக நான் செஞ்சு முடிக்கிறையா, நீ கவலைப்படாதையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் இனிமேல் கன்ஃபியூஷனே தேவையில்லை. தனியாக இருக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். சில லெசன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்ல விஷயம்லாம் வருது. அது வந்து பிஸ்னஸ்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரலாம். பென்டக்கல் லெவல்லையும் இங்கே ஹையராக காட்டுது. நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிருக்கலாம். அது வந்து வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை உங்களுக்கு அவங்களே தேடி வராங்க. ஏதோ ஒன்று வந்து உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் நோக்கி தான் போகிறீங்க. ஏதாவது ஒன்று வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு இந்த லட்சியம் தான், என் வாழ்க்கையில் நான் நிறைய பட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையை நான் தான் வந்து பலப்படுத்தணும், நான் இனிமேல் இது வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன்னு ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு அப்பா சூப்பராக இருக்குது. கருப்புசாமியோட அருள் செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த குழப்பமும் வேண்டாம், தனியாக இருக்கேன்னு அந்த ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனில் நீங்கள் உள்ளே போகும்போது நிறையா விஷயங்கள் தெரியும். தனியாக இருக்கிறது கொடுமை கிடையாதுங்க. அதுதான் வந்து நமக்கான ஒரு அழகான ஒரு பரிசு. அந்த ஒரு சூப்பரான ஒரு இடம். கண்டிப்பாக
அந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து போய் பாருங்களேன், உங்களுக்கு வேறு லெவல் இருக்கும். இந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் தான் ஏன் நீ வாழ்க்கையில் பெரிய பெரிய இடத்துக்கு ஒசக்க போகிற அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த கருப்பணசாமி உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்காங்க. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு நிறைய அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் பார்க்க போகிறீங்க. பைல் 2 அப்படிங்கிறவங்களுக்கு 8 வாரத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? 8ங்கிறது வந்து நீங்கள் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க, 9ன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 6லேருந்து 9 வாரத்துக்குள்ள உங்களுக்கான நல்ல விஷயங்கள், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரும். வரலைன்னா பக்கத்தில் இருக்க கருப்பணசாமி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வாங்க. ஓகேங்களா? அப்போது வந்து நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். ஓகே, போங்க எல்லாருமே இந்த 3 பைல் செலக்ட் பண்ணவங்களும் எங்கேயாவது பக்கத்தில் கருப்பு கோயில் இருக்குங்க, அந்த கருப்பு கோயிலில் போய் நீங்கள் வேண்டிட்டு வாங்க. நடக்கலைன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. ஓகேங்களா? அவர் பவர்ஃபுல். நீங்கள் வேணுனது அவருக்கு தெரியும். ஆனால் இன்னொன்று சொல்லிட்டேன், வாய்மை, நேர்மை, உண்மை, இது எல்லாமே உங்கள் பக்கம் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமாக அவர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பொய்யுங்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். உங்களை சுற்றி அவ்வளோ விஷயம் நடக்குதா, அவங்கள ஏமாத்துறாங்களா, அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பார். வச்சு ஒரே போடுவார். அவங்கள திருத்துவார். பயங்கரமான ஒரு இப்போ அடுத்த பைலுக்கு வந்துருமா? செகண்ட் பைலோட வைபே போயிட்டுருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், எனர்ஜி ஹீலிங் கிறிஸ்டல் அப்படியே ஆடுது இங்கே. ஓகே, பைல் 3 செலக்ட் பண்ணவங்க என்ன வந்துடுதுன்னு பார்க்கலாமா? கருப்பணசாமியோட என்ன விதமான ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க போகுது பார்க்கலாமா? என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்ன வாக்குறுதி உங்களுக்கு இன்றைக்கி கருப்பசாமி கொடுக்க போகிறாங்க பார்க்கலாமா? இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எனக்கு. கருப்பசாமின்னு சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் வைபு க்ரியேட் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, கூப்பிடுங்க. மனசுருகி கண்ணை மூடி கருப்பா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது கூப்பிடுங்க. ஓடி வருவார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் காவல் தெய்வம். ஓகே, பைல் 3 என்ன வருது பார்க்கலாமா? வாவ், வாவ், சூப்பர். பைல் 3 பயங்கரமாக வருது. கருப்பணசாமி துள்ளி குதிச்சு வராரு. ஏப்பா, பைல் 3 ரொம்ப மோசமாக இருக்கேன். உங்களுக்கு அவரே ஓடி ஓடி வந்து நான் உனக்கு இருக்கேன் பயப்படாதேங்கிற மாதிரி தாவி வருது. இந்த பைல் 2 பைல்லையுமே எனக்கு வந்து ஜம்பிங் எனர்ஜி வரல. கருப்பணசாமியோட ஜம்பிங் எனர்ஜி வரல. பட் ஆனால் இந்த பைலில் வந்து அப்படியே ஜம்ப் ஆகிது கார்டெலாம். சூப்பர். ஆரஞ்சு சவுண்டு எப்பா, சூப்பர். அம்மா, வெரி குட். ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்குங்க. ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டீங்க. நம்ப வச்சு ஏமாத்திருக்கு ஒரு விஷயம். ஸோ வந்து உங்களால் அதில் விட்டு மீண்டும் வெளியே வரவே முடியல. அந்த விஷயத்த கொடுத்த அந்த பெயின் தாங்க முடியல. பைல் 3 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப மனவேதனையில் தான் இருக்கீங்க. பட் ஆனால் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கார் உங்களுக்கு. ஆனால் அதை சுற்றி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதை வந்து ஏற்றுக்கிற ரிசீவிங் மோடில் நீங்கள் இல்லை. உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு, உங்களுக்கு நல்ல விஷயம் கொடுக்கறதுக்கு ஒரே விஷயத்தையே வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரே விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு இந்த விஷயம் இது பண்ணுச்சு, அது பண்ணுச்சு, இதை ஹர்ட் பண்ணுச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சுன்னு ஒரே விஷயத்தை பிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல, அதை வந்து கருப்பணசாமி தூக்கி வெளியே விட்டு அறிய சொல்கிறாரு. உங்களுக்கான நியாயம் வந்து அவர் வாங்கி தரேங்கிறாரு. ஒரு தலைப்பட்சமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அநீதியாக போயிருக்கலாம். பட் என்ன, நான் நியாயம் வாங்கி தரேன், நீ கவலைப்படாத. ஒரே விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்காத, அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஹாப்பி ஃபேமிலி லைஃப். இது வரைக்கும் அந்த ஒரு 3 பைலில் வந்து 2 பைலில் வந்து அந்த ஒரு ஹாப்பி ஃபேமிலி லைஃப் வரல. இதில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாவப்பட்ட ஜீவனுங்க. அதனால் கருப்பணசாமியே உங்களுக்கு ஓடி வந்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கியா, உன் லைஃப்பில் சந்தோஷத்தை பார்ப்ப, நீ ஏன் இப்படி ஒரு விஷயத்தை கட்டிட்டு அழுகுற அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து கடவுள் கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் தான். நியாயம் இல்லை, எனக்கு நியாயம் வேணும், ஒரு தலைபட்சமாக போயிட்டுருக்கு, என் வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து கடவுளே வந்து சொல்கிறாரு, நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நியாயம் வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு, நீ வந்து உன்னை பார்த்துக்கோ, சில விஷயங்கள் உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அடித்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, அதை நான் கொடுக்குறேன், உன் அப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓம் கருப்பசாமி துணைன்னு போட்டு பைல் 3ன்னு போடுங்க. உங்கள் பிரச்சனை என்னன்னு பக்கத்தில் போடுங்க. ஏன்னா இது எல்லாமே கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் தீரவே தீராத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பைல் 1ல் நிறையா நேரம் சொல்லியிருக்கேன், என்ன டைமிங்குள்ளேன்னு சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து பைல் 3ல் வந்து என்ன அப்படின்னா 4 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அரேஞ்ச் ஆகும். நினச்ச விஷயம் கண்டிப்பாக வந்து கருப்பணசாமி முடிச்சு கொடுப்பாரு.
ஓம் கருப்பணசாமி துணைன்னு போடுங்க. அவரை போய் பக்கத்தில் நீங்கள் வந்து போய் கும்பிட்டுட்டு அவருக்கு நான் இது பண்ணுறேன்னு வேண்டிட்டு வாங்க. செஞ்சே முடிச்சிருவார். செஞ்சுட்டு வந்துடுங்க. அவர் முடிச்சதுக்கப்புறம் செஞ்சுட்டு வந்துடுங்க. எப்பேற்பட்ட விஷயமும் உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கல, உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இல்லை வர வேண்டிய விஷயம் உங்களுக்கானது வரல அப்படின்னா, வரணும்னு நினச்சாலும் சரி, நியாயம் கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே ஓவர் அவைலபிலிட்டியாக அன்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் அந்த இடத்துல அன்பு இல்லை. அங்கே ஒரு வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. உங்களை தாண்டி வேற ஒரு விஷயம் முக்கியம்னு அங்கே ஏதோ ஒன்று நிற்கிது. நீங்கள் அதை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, கருப்பு சாமி இருக்கார், அவர் பார்த்துக்குவாருங்கிற ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையை கையில் பிடிச்சிட்டு அவரை மட்டும் நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அடி எடுத்து வைங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் பார்த்துட்டே போங்க. எல்லாமே கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து 3 பயலுமே எனக்கு சூப்பர் எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இன்றைக்கி கருப்பணசாமியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு வைபோட ரீடிங் இருக்குங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே நம்ம டிவைன் கைடன்ஸ் தேவையே இல்லை. ஏன்னா கருப்பசாமி எடுக்கும்போது அவர் தனி ஒரு ஸ்லாட்டு அவர் டிவைன் கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் வந்து கருப்பணசாமி அவரோட ரீடிங் கேட்டு நான் வாங்கியிருக்கேங்க. எனக்கே பாசிட்டிவ் வைபாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி 11 ரூபாயை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான இந்த ரீடிங் வந்து கேளுங்க. ஓகேங்களா? எப்பயும் நல்லதே நினைங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு நல்லது நினைக்கும் போது நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஹாரன் சவுண்டோட தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.